தமிழ் சினிமாவில் கிராமத்து படங்களுக்குன்னே பெயர் போனவர் தான் நம்ம பாரதி ராஜா சார். இவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தோட வாழ்க்கையை அப்படி நம்ம கண்ணு முன்னாடி காட்டும். ஓ, மக்கள் இப்படிலாம் கூட இருப்பாங்களா, இப்படிலாம் கூட பேசுவாங்களா அப்படின்னு அவ்வளோ அழகா அவ்வளோ யதார்த்தமா காட்டுறதுல நம்ம பாரதி ராஜா என்னைக்குமே வல்லவர் தாங்க. நம்ம தலைவருக்கும் சரி, நம்ம உலக நாயனுக்கும் சரி, 16 வயதினிலே அந்த படத்துல 2 பேரோட ஆக்டிங்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இவங்க 2 பேத்துக்கு மேல இருக்க ஒருத்தனா அது நம்ம ஸ்ரீதேவி. அவங்களும் சரி, இவங்களுக்கு சலைச்சவங்க இல்ல மாதிரி அவங்களும் அவங்க ஆக்டிங்க செம்மையா போட்டு கடைசியில அந்த படம் சிறந்த இயக்குனருக்கான விருதையும் வாங்கினாரு நம்ம பாரதி ராஜா சார். சொல்ல போனா ஃபர்ஸ்ட் படத்திலே இவரு அவார்டு வாங்கிட்டாரு. பல ஹீரோயின்ஸ்ல கொண்டு வந்து நம்ம பாரதி ராஜா அவங்க மகனையும் எப்படியாவது நல்ல ஹீரோவை கொண்டு வந்து மக்கள் மத்தியில பேசப்படணும்னு ரொம்ப மெனக்கிட்டாரு. ஆனா கடைசியில அது பலனளிக்காம போன வருஷம் மார்ச் மாதம் அவரும் இறந்துட்டாரு. இதை தாங்க முடியாம இவரும் பல நாள் அவரை நினைச்சு இவர் மனசும் உடம்பும் நொந்து கடைசியில் இவரும் மண்ணை விட்டு நீங்கி அவர் மகனுடன் இணைந்து விட்டார்.